குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். மோடியை சிலிர்க்க வைத்த அன்பு மழை, வழிநெடுக மலர் தூவி மக்கள் உற்சாகம். திருச்சி ரோட் ஷோ, பரபரப்பு காட்சிகள். திருச்சி ஓட்டலில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு காலை 11:15 மணியளவில் பிரதமர் மோடி புறப்பட்டார். ஓட்டலில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு காரில் சென்ற அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரம் புறப்பட்டார். திருச்சி ஓட்டலில் இருந்து ஏர்போர்ட் வரையிலான 6 கிலோமீட்டர் தூரத்தில் 2 இடத்தில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடந்தது. வழிநெடுக மக்களும் அரசியல் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடி மோடி என்று உற்சாகமாக கோஷமிட்டனர். காரில் இருந்தபடி மக்களை பார்த்து மோடி கையசைத்தார். அவரது காரில் மக்கள் மலர்களை அள்ளி தூவினர். தமிழ் மக்கள் அன்பில் மோடி நெகிழ்ந்து போனார். நல்ல விஷயம்ண்ணே. உங்களுக்கு சரியான இடம். உத்தராகண்ட் கோயிலில் நெரிசல், 6 பக்தர்கள் பரிதாப மரணம். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் மானசா தேவி கோவில் உள்ளது. இந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்ய இன்று அதிகாலை ஏராளமான பக்தர்கள் கூடினர். காலை 9 மணியளவில் கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டு பாதை வழியாக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது மின்வயர் அறுந்து கிடப்பதாக யாரோ சொல்ல, இதனால் பக்தர்களிடையே பீதி ஏற்பட்டு ஓடத் துவங்கினர். கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த துயர சம்பவத்தில் 6 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 25க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உள்ளனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. நெரிசல் ஏற்பட்டவுடன் பேரிடர் மீட்புப் படை வீரர்கள், போலீசார், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். நெரிசல் ஏற்பட்டதை அறிந்து உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அதிர்ச்சியடைந்தார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஸ்டாலின் விஜய் வீட்டிற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல். சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று அதிகாலையில் ஒரு அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் வீட்டிற்கு குண்டு வைத்திருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கும் என்றும் அதிர்ச்சி கிளப்பினார். உடனே போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் விஜய் வீட்டிற்கு விரைந்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர சோதனை நடத்தினர். வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. அதேபோல் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கும் ஒரு மிரட்டல் வந்தது. அங்கும் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். குண்டு எதுவும் சிக்கவில்லை. 2 பேர் வீட்டிற்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. மிரட்டிய நபர் யார் என்று செல்போன் நம்பரை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுங்கள். காஞ்சியில் அன்புமணி ஆர்ப்பாட்டம். தமிழக மக்கள் உரிமைகளை மீட்டெடுக்க பாமக தலைவர் அன்புமணி 100 நாள் நடைபயணத்தை நேற்று முன்தினம் துவங்கினார். திருப்போரூரில் நடைபயணத்தை துவங்கிய அவர் நேற்று செங்கல்பட்டு, உத்தரமேரூரில் நடைபயணம் சென்றார். இன்று 3வது நாளாக காஞ்சிபுரத்தில் நடைபயணம் செய்ய உள்ளார். இதற்காக காஞ்சிபுரம் வந்த அவர் கழிவுநீர் மற்றும் குப்பைகளால் மாசுபட்டு வரும் வையாவூர் ஏரி, நத்தப்பேட்டை ஏரி, பெரிய ஏரி ஆகியவற்றை பார்வையிட்டார். ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதையும் குப்பைகளை கொட்டுவதையும் தடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து அன்புமணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்.
இன்று மாலை காஞ்சிபுரம் நகரில் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் நகரில் பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார். தீப்பிடித்த விமானம், கரணமடித்து தப்பும் பயணிகள், விபத்தின் பகீர் காட்சி வெளியானது. அமெரிக்காவில் டென்வர் ஏர்போர்ட்டில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்தது. மியாமிக்கு செல்ல இருந்த இந்த விமானம் புறப்படுவதற்கு முன் டயரில் இருந்து புகை வந்தது. கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். விமானத்தில் இருந்த 173 பயணிகள், பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியே வந்தனர். அவசரகால பலூன் மூலம் குதித்த ஒரு பயணிக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டது. அதில் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். எங்கள் பராமரிப்பு குழு விமானத்தை ஆய்வு செய்து வருகிறது. பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பயணிகளுக்கும் மாற்று விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விபத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவில் பயணிகள் அவசரகால வழிகளை பயன்படுத்தி விமானத்தை விட்டு வெளியேறும் காட்சிகள் இருந்தது. விமானத்தின் இடது பின்புறத்தில் இருந்து புகை வெளியேறுவது தெளிவாக தெரிகிறது. You okay? No, he's not. ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வரும். காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை கொட்டுகிறது. அங்குள்ள அணைகள் நிரம்பிவிட்டதால் தமிழகத்துக்கு உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால் மேட்டூர் அணை நிரம்பியது. அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே 16 கண்மதகு வழியாக திறக்கப்பட்டு வருகிறது. இன்று மதியம் 12 மணி நிலவரப்படி அணையிலிருந்து வினாடிக்கு 75,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக பாசனத்துக்கு வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்போது வினாடிக்கு 75,000 கன அடியாக உள்ள உபரி நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரித்து 1 லட்சம் கன அடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி. தமிழகத்தில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு ஆண்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை நாய்கள் கடித்துள்ளது. பெரும்பாலும் நாய்கள் மூலம் பரவும் ரேபிஸ் நோய் 100% இறப்பை ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோயாகும். இதன் தீவிரத்தை உணர்ந்து நோய் பாதிக்கப்பட்ட தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலம் கருணை கொலை செய்ய வேண்டும். கருணை கொலை செய்யப்படும் நாய்கள் குறித்த ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். கருணை கொலை செய்யப்படும் தெருநாய்களை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும் என கால்நடைத்துறை வெளியிட்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையில் சுற்றித் திரியும் விலங்குகளை கட்டுப்படுத்துவது குறித்த கொள்கையும் விரைவில் வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது.